So hello guys, welcome back to our new video. Fall apart when nothing's new, nothing's new, nothing's new, nothing's new. இன்னைக்கான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோனுக்கு கொஞ்சம் கேஸ் வாங்கணும். கேஸ் வாங்கிட்டு ஸோ நிற்கிறாரு நம்ம பணக்காரரு. ஒரு ஜூடியோல தான் செருப்பு வாங்குறான். ஓகே அவருக்கு போய் செப்பல் வாங்கிட்டு வந்து பார்ப்போம். ஆமா இவருதான் நம்ம சொல்ற மாதிரி பார்த்தா அம்பானியோட தத்து பிள்ளைன்னு நினைக்கிறான் போல. டேய் நீ அம்பானி மயன் தான்டா. மாப்ள அம்பானி பையன் சனமா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? தான் போடுறீங்க, பூமா தான் போடுவாரான் செப்பலு. ஆமாங்க, பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவாராம். அம்மாலாம் கொஞ்சம் ஏழை பசங்க இங்க கேக்குறாங்க பசங்க. நல்லா உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. எந்த அளவுக்கு உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டு. வாடா மாப்பிள்ள பாத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் கடைக்கு போயிட்டு ஃபோன் கவர் வாங்கினோம். அதுவும் விளாக்ல காட்டுறோம். அடுத்து ஜூடியோக்கு போறோம். நிற்கிறாரு அவருக்கு செப்பல் வாங்கிட்டு கண்டினியூ பண்ண வீடியோவை. காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ், காதல் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. வாடா விளாக் எடுக்க போறான்டா, சேலை போடுறேன் ஆளும் கூப்பிடுதுன்னு போறான். வாழ்க்கை வாழ்றான். இங்க பாருங்க நிக்காம கூட போறான். ஆனா நம்மளுக்கு விளாக் எடுக்க வரானா தற்கூரி நாய். வராண்டாரு, வண்டியில போனான்னு பிளான் போட்டோம். ஸோ இங்க என்ன வராத சூழ்நிலை. இந்த தற்கூரி நாய் கூட இப்ப நம்ம பஸ்ல போகணும். என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலைவிதி தான். இவர் இந்த மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கோம். பஸ் வந்து தொலைய மாட்டேங்குது. மாப்பிள்ள பாத்தீங்கன்னா வர போற பண்ணு சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னாலே தெரியல, ஒரே மார்க்கமா இருக்கான். 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நம்ம பாப்போம், பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். भैया இந்த மாதிரி ஐஃபோன் 14 கேஸ் இருந்தால் கொடு பையா. காய்ஸ் அந்த ஹிந்திக்கார பையா நம்மளை வீடியோ எடுக்க விடல காய்ஸ். ஃபைனலி இந்த கவர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மாப்பிள்ள தான் இதுக்கு பே பண்ண போகிறான். ஸ்கேன் பண்ணுறான் மாப்பிள்ள. ஸ்கேனர் தான் அங்கே இருக்கு வர்றான். ஸ்கேன் பண்ணுறான். ஏ பையா ஏண்டா குறுக்கால வேற. ஸோ எப்படியோ நம்ம மாப்பிள்ளை இதில் கடலை கட்டியாச்சு. நம்ம போச்சு வாங்கி மாப்பிள்ளை பே பண்ண வச்சாச்சு. மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இப்போல்லாம் பேச மாட்டான், பேசுவான். A few inches later. ஞானம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எங்க நேரத்துக்கு ஜிகிர் தாண்டா குடிக்கிறான். ஜிகிர் தாண்டா கூட இல்ல. மாப்பிள்ள எல்லாம் மனசு உடைஞ்சு போயிட்டான். காசு டீ கூட குடிக்கலையா. மூஞ்சிய பாருங்க. எங்க மூஞ்சி, காலையில சோறு தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். இவெல்லாம் ஒரு ஆளு, ஏண்டாடு போடாடு. 12 seconds later. பாருங்க guys, நம்ம இப்ப பாதார் பேக்கரியில இருக்கிறோம். இப்ப நம்ம அங்க இது இல்லாதனால நம்ம இங்க வந்துட்டோம். இவன் நம்மள கூட்டு போனான் பாருங்க ஒரு செல்லு கடைக்கு கூட்டு போயிட்டு ஏதோ கேஸ் மாத்தணும்னு சொன்னான். கேஸ் மாத்திட்டு என்ன பண்ணான்னா எல்லாம் கரெக்டா இருக்கு, சரி இவன் தான் பாத்துட்டு இருந்தான். சரி என்னமோ பண்றானே, சரி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டேன். அப்புறமேட்டு லாஸ்ட்ல சரி மாப்பிள்ள பே பண்ணிடு அப்படின்னா. பே பண்றதா டி, நானே அங்கேயும் கடன் வாங்கி குழப்பம் நடத்திட்டு இருக்கிறேன். நீ வந்து என்கிட்ட வேற கேக்குறீங்கடா. எனக்காண்டு ஒரு கேஸ் கூட வாங்கி தர மாட்டேன். வெறும் 350 ரூபா மாப்பிள்ள. உனக்காக கேஸ்ல வேணா இருக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னேன். ஏன்டாடி நாமளே அங்கேயும் குழப்பம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 350 ரூபா கேஸ் வாங்கி தர மாட்டேங்க. பாருங்க முழம்பு 5 நிமிஷம் வாங்கி தந்திருக்கேன் அவனுக்கு. ஒரு 350 ரூபா கேஸ். நீங்களே சொல்லுங்க கைஸ், என்ன இருந்தாலும் பசிக்காக வாங்கி தரலாம். Flashback. எங்க மூஞ்சி, காலையில சோறு தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். இவெல்லாம் ஒரு ஆளு, ஏண்டாடு போடாடு. End of flashback. பொருள் வாங்கி தர முடியுமா லவ்வரா? நாம என்ன லவ்வரா இவனுக்கு? நீங்க எப்படியே பேசிக்கலாம் பேசுவான். நம்ம அடுத்து ஜூடியோ போறோம். ஜூடியோ போயிட்டு விடாம கண்டினியூ பண்றோம். நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா ஜூடியோ போயிட்டு இருக்கோம். ஸோ இவர் தான் வந்து நம்ம ப்ரோ மாப்பிள்ள. பாத்தீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடியோ வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம்.
உனக்கு அவள் கரெக்டாக இருப்பாளடா. சீ கருமம் யாராவ ஏன்டா அழகாக தான்டா இருக்கா. நீ வச்சுக்கோ, நீ சைடில் வச்சுக்கோ. நல்லா தான்டா இருக்கு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த விலாகில் சந்திப்போம்.